நற்கிரியைகளை செய்கிறவர்கள் தான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறவர்கள். அந்த பரிசுத்தமாய் வாழுகிறவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மறுதலிக்காமல் இருப்பவன். சில சூழ்நிலைகள் வந்தா நம்ம என்ன பண்ணிடுறோம்? யூதாசும் மறுதலித்தான், பேதுருவும் மறுதலித்தான். ஆனா யூதாஸ் மறுதலித்து திட்டமிட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு முன்கூட்டியே நடந்தது, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நடந்தது, 10 நாளைக்கு முன்னாடி நடந்தது. அங்க போய் பேசுறான், இங்க போய் பேசுறான், எனக்கு என்ன லாபம், இதனால என்ன கொடுப்பீங்கன்னு கேட்கறான். திட்டமிட்டு நடந்தத மறுதலிப்பு. ஆனா பேதுருவுக்கு அவன் யாரும் எதிர்பார்க்கல, வேலைக்காரி வந்து நீ அவங்கள ஒருத்தனா கேட்பான்னு எதிர்பார்க்கல. திடீர்னு வந்து கேட்டவுடனே இயேசுவுக்கு நடந்தது எல்லாம் பார்த்தான். மரண பயம், திகில், எங்க நம்மளையும் பிடிச்சி போய் அந்த மாதிரி பண்ணிடுவாங்க சொல்லிட்டு சூழ்நிலை அறியாம மறுதலிச்சான். ஆனா அவன் விட்டு போகல, திரும்பி வந்தான். அப்படி கூட நம்ம மறுதலிக்க கூட இப்ப இருக்கிற காலத்துல கடைசி வரைக்கும் என்ன ஆனாலும் கர்த்தர் தாங்க எனக்கு, அவர் தாங்க எல்லாம், அவரை நான் எந்த சூழ்நிலையிலுமே நான் விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருக்காக இருக்கிறான். பாத்தீங்களா? மறுதலிக்காம, அவருடைய நாமத்தை மறுதலிக்காம, அவருடைய பரிசுத்தத்தை மறுதலிக்காம, இயேசுவை மறுதலிக்காம இருக்கிறான். பாத்தீங்களா? அவனுக்கு கிடைக்கக்கூடியதான பலன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா திறந்த வாசல். நீங்க நல்லா வேதத்துல எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. அந்த வெளிப்படுத்தல் 3:8 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, திறந்த வாசல். எப்போதுமே பரலோக வாசல் அவனுக்காக திறக்கப்பட்டிருக்குமா. அவன் எப்பொழுது ஜெபித்தாலும் அவனுடைய ஜெபம் ஆண்டவருடைய செவிகளிலே ஏறும். ஏன்னா பரலோக வாசல் அவனுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நன்மைகளும் பரலோகத்திலிருந்து அவனுக்கு உடனடியாக பெற்றுக்கொள்வான். அதனாலதான் அவன் என்ன பண்றான்? மறுதலிக்காம இருக்கிறான், கர்த்தரையே நம்பி இருக்கிறான். அதனால அவனுக்கு திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனமும் பாருங்க. ரட்சிக்கப்பட்ட, அதாவது ஊழியக்காரரா இருக்கட்டும், அந்த உலகத்துல இருக்கிற ரட்சிக்கப்பட்ட அத்தனை ஜனங்களுக்கும் கிடைக்கக்கூடியது என்ன தெரியுமா? தேவனுடைய ஈவு. நாம் அவரால் ரட்சிக்கப்பட்டோம், அது அவருடைய ஈவு. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம இன்றைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது பரிசுத்த கிருபை, அவர் அருள ஈவு. அதனாலதான் இவ்வளோ நன்மைகளை கர்த்தர் வரும்பொழுது விசுவாசிகளான நாம் இப்படிப்பட்டதான எதெல்லாம் நம்ம செஞ்சோமோ நம்ம கிரியைகளுக்கு ஏற்ற பலன், அவனவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொன்னார்ல. எந்த மாதிரி கிரியையில ஹையா இருந்த, எந்த மாதிரி கிரியையில 100 மார்க் எடுத்த, எந்த மாதிரி கிரியையில நீ வந்து 80 மார்க் எடுத்த, அதுக்கேற்ற பலன் ஆண்டவரோடு கூட வருகிறது. நீ அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படு. தேவ பிள்ளையே, இதுதான் நீ இப்ப எப்படி வாழ்றியோ உனக்கு ஏத்த பலன் வந்து கொண்டிருக்கிறது. இனி ஒருவேளை நீ அதுக்கு தகுதி இல்லைன்னா